Hi students, welcome to our channel. Grade 9 Mathematics at Advanced Level. இதிலிருந்து exercise 11.1ல question number 4 பார்த்துட்டு இருக்கிறோம். Write the following sets in set builder form. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து set builder formனா என்ன, roster formனா என்னன்னு சொல்லியிருந்திருப்போம். இதுக்கு பிஃபோர் கொஸ்டின் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் வச்சு சில சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரியா? அப்போது இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்மாக இருந்ததுன்னா அது ஒரு லிஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு தான். ஓகே, ஒரு எலமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுறது, ஒரு செட்டுக்குள்ளே எலமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை நாம் என்ன பண்ணணும், செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்றணும். செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்றணும்னா ஒரு ரூல், ஒரு கண்டிஷன் பேஸ்டு, ஒரு ஜென்ரல் டேர்ம், அதுக்கு ஒரு ஜென்ரல் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து என்னது செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இந்த கொஷினை பார்த்த உடனே நமக்கு தெரியுது 2, 4, 6 அதாவது ஈவன் நம்பராக போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போது இங்கே இருக்கிறது என்னது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள், 2, 4, 6. அப்போ இது என்னது ஈவன் நம்பர், அது நேச்சுரல் நம்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஈவன் நேச்சுரல் நம்பர். ஏன்னா இதில் வந்து நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பராக தான் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், இதை நான் ஈவன் நேச்சுரல் நம்பர்னு ஃபைன் பண்ணலாமா? சரி, ஓகே. இது எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும்? ஃபஸ்ட்டு ஒரு செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறதுக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ் சச் தட்னு கண்டிப்பாக சொல்லணும். அதாவது எக்ஸ் வந்து எப்படி எந்த மாதிரி எக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸ் மீன்ஸ் இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் சொல்கிறது தான் எக்ஸ். எக்ஸ்னால் அந்த எலமெண்ட். ஓகேவா? அப்போது அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. எப்படி நான் இந்த 2n நான் சொல்லியிருக்கேன், 2 × n. ஃபார் எக்ஸாம்பிள் n1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா அப்போ 2 × 1 2 கிடைக்குமா? அடுத்து n-க்கு நான் 2 போட்டேன் அப்படின்னா 2 × 2 4. அடுத்து 2 × 3 6, 2 × 4 8. எனக்கு எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக வருதா? அப்போது ஒரு ஈவன் நம்பர் நான் சொல்கிறதுக்கு அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து என்னது, அதோட ஜென்ரல் டேர்ம் வந்து 2n அப்படின்றது. அப்போ அந்த n இருக்கிற இடத்துல நான் 1, 2, 3, 4 எந்த ஒரு நேச்சுரல் நம்பரை நான் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அதுதான் ஈவன் நேச்சுரல் நம்பர். அடுத்து இந்த n வந்து எது, நம்ம நேச்சுரல் நம்பர்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. கேபிட்டல் N என்னது நேச்சுரல் நம்பர். நம்ம எடுக்கக்கூடிய அந்த என்னோட வேல்யூ ஒன்று எங்கேருந்து தான் எடுக்கணுமா, நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கணும். அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங், ஆக்சுவலாக இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்குது. சப்போஸ் இந்த சம்மில் வந்து -2 -4 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ நான் இன்டிஜர்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்போ இன்டிஜர்னால் என்ன பண்ணுவோம், ஜெட்டுன்னு அதை வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அப்போ n அப்படின்னா இதை பார்த்த உடனே எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். ஸோ பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால ஈவன் நேச்சுரல் நம்பர்னு என்னால் சொல்ல முடியுது. அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பரோட டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 2n. அந்த n எப்படி இருக்கணும், நான் வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து தான் ஒரு n எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 1, 2, 3ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ 2, 4, 6ன்னு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? அப்போ செட் பில்டர் ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கணும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். கண்டிப்பாக எக்ஸ் சச் தட்னு நான் சொல்லணும். எக்ஸோட ஒரு ஜென்ரல் டேர்ம் சொல்லணும். இதில் வேறு ஏதாவது கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த கண்டிஷனையும் அண்ட் ஆர் அந்த மாதிரி போட்டு அந்த கண்டிஷனையும் மென்ஷன் பண்ணணும். அது போக அந்த எலமெண்ட் வந்து எங்கே உள்ள எலமெண்ட், நேச்சுரல் நம்பர், ரியல் நம்பர், அந்த மாதிரி இன்டிஜர் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணணும். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 3, 6 செட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3, 6, 9, 12 அப் டு 15 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே எலமெண்ட் இல்லை. இந்த எலமெண்ட்டை பார்த்தோன்னே என்ன சொல்லலாம், இது மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லலாமா? ஓகேவா? அப்போ மல்டிபிள் ஆஃப் 3 இதில் n எப்படி இருக்குது, நான் ஒரு நேச்சுரல் நம்பர். இப்போ இங்கே என்ன சொல்லியிருந்தோம், நம்ம 2n சொல்லியிருந்தோம். அப்படின்னா 2 × 1 2 × 2 அந்த மாதிரி நம்ம எடுத்தோம். அதே மாதிரி இங்கே பார்க்கலாமா, 3 × 1 3 × 2 3 × 3 3 × 4. ஸோ இப்படி தானே இந்த நம்பர் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த 1, 2, 3 எல்லாம் வந்து என்னது நேச்சுரல் நம்பரா? அப்போ நான் இந்த இடத்துல இது எப்படி சொல்லலாம், n இஸ் ஈக்குவல் டு 3n நான் சொல்லலாமா? இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து நான் 3n நான் சொல்லலாமா? அப்போது 3n. அப்போ இது எப்படி இப்போ எழுதலாம் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் எப்படி இருக்கணுமா, 3n இருக்கணும். அப்போ நான் வந்து n இருக்கிற இடத்துல 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த எலமெண்ட் கிடைக்கணும். ஆனால் இது வந்து என்ன அப் டு இன்ஃபினிட்டிவ் கொடுக்கல, ஒரு 15ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த n வந்து பிலாங்ஸ் டு n, அதாவது n நேச்சுரல் நம்பர். அண்ட் n எப்படி இருந்தது அதோட கண்டிஷன் சொல்லணும்ல. நான் அங்கே கொடுத்துருக்க n வந்து 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்போ 1 போட்டேன் அப்படின்னா 3 × 1 இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. 3 × 1 அப்போ எனக்கு 3 கிடச்சிருச்சு. அடுத்து வந்து n வந்து 2, அப்போ 3 × 2 6 கிடைக்கும். 3 × 3 9 கிடைக்கும்.
3 into 4 12 கிடைக்கும், 3 into 5 15 கிடைக்கும். அப்போ அப் டு 5 வரைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 1ல் ஸ்டார்ட் ஆகி 5ல் முடிகிற நம்பர் வரைக்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த லிஸ்ட்டு எனக்கு கிடைக்கிது, இந்த செட்டு கிடைக்கிது. அப்போ அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3n, n பிலாங்ஸ் டு n. n வந்து எப்படி இருக்கணும்? நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இந்த நம்பரோடு இது கம்ப்ளீட் பண்ணதுனால, ஸ்டாப் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது எது வரைக்கும் உள்ள நம்பர் எடுக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம இதை சொல்லலை அப்படின்னா, இந்த கண்டிஷன் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? இங்கே எக்ஸட்ரா போயிட்டு இருந்தால் தான் இந்த கண்டிஷன் சொல்லாமல் இருக்க முடியும். நம்ம வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணணும் அதை. அப்போது இங்கே 15க்கு அப்புறம் எலமெண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15க்கு அப்புறம் அவங்க 18 அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். பட் அவங்க கொடுக்கல. அப்போ எதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க? 15ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ 5 into n ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இதோட, அதாவது 3 into 5 ஓகேவா, இதோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கண்டிஷன் வந்து 1 less than or equal to n less than or equal to 5 1ல் ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க? 1 4 9 16 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா எப்படி இருக்குது? 1 square 2 square 3 square is 9 4 square எடுத்தோன்னா 16 அப்படி போயிட்டே இருக்கா? 5 square 25. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸோட லிஸ்ட் இது. ஓகேவா? இந்த உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குது? ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஓகேவா? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. எப்படி ஸ்கொயர் நம்பர்? எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணலாம்? n ஸ்கொயர்னு போட்டால் முடிஞ்சிருமா அப்படின்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னா n. அப்போ நம்ம n ஸ்கொயர்னு நான் ஜென்ரலாக அதை போட்டுக்கலாமா? ஸோ அப்போ இங்கே a is equal to x such that எக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா n ஸ்கொயர். n எப்படி இருக்கணும்? பிலாங்ஸ் டு n, அதாவது நேச்சுரல் நம்பராக இருக்கணும். வேறு எந்த கண்டிஷனும் இங்கே இல்லை. அப் டு போட்டுட்டாங்க. ஸோ இது அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதனால் இங்கே எந்த கண்டிஷனும் இதுலேருந்து இது வரைக்குன்ற எந்த கண்டிஷனும் இங்கே இல்லை. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.